வெல்கம் டு கற்ற கற்பித்தல் சேனல். இப்போ ஜிகேல 75 மார்க்குக்கு 65 ப்ளஸ் மார்க் எடுக்க என்னென்ன படிக்கணும், எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டிலே இருந்து படிப்பீங்க, சில பேர் இன்ஸ்டியூட் போய் படிப்பீங்க. இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் வீட்டிலே இருந்து படிக்கிறவங்களுக்கு என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்றது தெரியாது. அதனால ஒவ்வொரு யூனிட்டாக என்னென்ன படிக்கணும் அப்படின்றது வேர் டு ஸ்டடி நம்ம சேனலில் போட போகிறோம். ஜிகேல மொத்தம் 75 கேள்விகள், 25 கேள்விகள் மேக்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து தான் 100 கேள்விகள். அப்போ ஜிகேல மொத்தம் 75 கேள்விகள், எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த யூனிட்டுக்கு 20 கேள்விகள் எடுப்போம் அப்படின்றத டிஎன்பிசி சார்பிலே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, யூனிட் 6க்கும் யூனிட் 5க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 4 அதாவது இந்தியா பாலிட்டியில் வந்து 15 கேள்வி கேட்குறாங்க. யூனிட் 3ல் 10 வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் 10 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 2ல் 5 கேள்விகள், யூனிட் 1ல் 5. இந்த யூனிட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஸோ மொத்தமாக 75 கேள்விகள் இருக்கு. அப்போ நம்ம யூனிட் 5க்கும் யூனிட் 6க்கும் அதிக கவனம் செலுத்தணும். இப்போ யூனிட் 6ல் என்னென்ன பாடம் படிக்க போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஃப்ரெஷராக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, எங்கெங்க என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ யூனிட் 6ல் என்னென்ன பாடங்கள் படிக்க வேண்டியதுன்னு பார்த்துரும். இதுதான் சிலபஸ். தமிழ்நாட்டின் வரலாற்று, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுதான் அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல மேக்சிமம் புக்கில் இருந்து நம்மளுக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதிகபட்சமான இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருக்குல்ல, இதுல இருந்து சமூக மாற்றங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு புக்கில் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றதுல இருந்து பார்க்குறோம். 11th அரசியல் அறிவியல் அப்படின்ற படத்துல தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, அதாவது 14வது பாடமா இருக்கு. அடுத்து தமிழக அரசியல் சிந்தனைகள் லெசன் 15ல இருக்கு. சமூக நீதி லெசன் 13. இந்த 3 பாடத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம், கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 10th ஐஎன்எம், 10th இந்த 4 பாடமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் 9வது லெசனு, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் லெசன் 10, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் லெசன் 6, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் 5. யூனிட் 6க்கு இந்த பாடங்களை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். இந்த பாடங்கள் படிச்சா அதிகமான கேள்விகள் நம்மளால அட்டன் பண்ண முடியும். வெளியில இருந்து நம்ம படிக்க தான் செய்யணும். 10th வரைக்கும் தானே, ஏன் 11th கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த டாபிக் ரிலேட்டடா 11th 12th தான் அதிகமான தகவல்கள் இருக்கு. அடுத்து ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த பாடங்கள் நீங்க படிக்கிறீங்களோ அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே நீங்க ரிப்பீட்டடா படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த என்ன கேள்விகள் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 9th ஹிஸ்டரியில மனித பரிணாம வளர்ச்சி, சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம், இது லெசன் 1ல இருக்கு. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்றது லெசன் 3ல இருக்கு. அடுத்து 8th ஹிஸ்டரி, ஐரோப்பியர்கள் வருகை லெசன் 1. ஐரோப்பியர் வருகை தமிழ்நாடு ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் லெசன் 7. காலந்தோறும் இந்தியா பெண்களின் நிலை அப்படின்னு விடுதலை பெண்களின் பங்கு கேட்டிருக்காங்க, அதனாலதான் இந்த லெசனை கொடுத்துருக்கோம். லெசன் 8. அடுத்து 7வது ஹிஸ்டரி, 7th ஹிஸ்டரியில 3rd டேர்ம்ல இருக்கிற 3 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் லெசன் 1, தமிழ்நாட்டு கலையும் கட்டிடக்கலையும் லெசன் 2, தமிழகத்தில் சமண பௌத்த ஆஸ்வீக தத்துவங்கள் லெசன் 3. அதாவது இதெல்லாம் ஹெவியா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பேஜ் தான் இருக்கும், படிக்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி லெசன் 2, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசன் 4. அடுத்து ஹிஸ்டரி டேர்ம் 2ல பார்க்குறோம். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் லெசன் 1ல இருக்கு. அடுத்து 6வது ஹிஸ்டரி 3rd டேர்ம்ல என்ன இருக்கு அப்படின்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் வரை இக்காலம் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ, அதனால இந்த டாபிக் லெசன் 1ல இருக்கு. தென்னிந்திய அரசுகள் லெசன் 4ல இருக்கு. அடுத்து 11th ஹிஸ்டரி பார்க்குறோம். 11th படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக அதிகமான தகவல்கள் நம்மளுக்கு 11th தான் இருக்கும், 11th 12th தான் இருக்கும்.
அடுத்து பண்டைய இந்தியா செம்புகால பெருங்கற்கால இரும்புகால வேதகால பண்பாடுகள் லெசன் 2. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் 5. மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பு சமூகமும் லெசன் 6. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி லெசன் 9. ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் லெசன் 18. நவீனத்தை நோக்கி லெசன் 19. இந்த நவீனத்தை நோக்கியும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 12th அறவியலும் இந்திய பண்பாடும், அதுதான் நம்மளோட எத்திக்ஸ் புக்கு. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் 7ல இருக்கு. அடுத்து 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் திருக்குறள் டாபிக் ரொம்ப கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் கேட்பாங்களான்னு கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா திருக்குறள் 6 to 12ல உள்ள எல்லா திருக்குறளையும் படிச்சு வச்சுக்கோங்க. 20 டாபிக் கொடுத்து தமிழ்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனா 6 to 12 உள்ள திருக்குறள் எல்லாத்தையும் இந்த பாடத்துக்கும் நம்ம இந்த யூனிட்டுக்கும் நம்ம படிக்கணும். இந்த 27 லெசன் மட்டும் போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாதுதான். நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் படிக்க தான் செய்யணும். ஆனா இந்த 27 லெசனை நீங்க படிக்கும் போது அதிகபட்சம் 15 கேள்விகளுக்கு மேல அட்டென்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்லாம் யாரும் இருக்காதீங்க. இப்பயே நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. அதனால நோட்ஸ் எடுத்து படிங்க. இதே மாதிரி யூனிட் 5 யூனிட் 4 எல்லாத்துக்கும் வேர் டு ஸ்டடி போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.